வெல்கம் டு ஸ்டோரி வித் சாங். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டோரியும் சாங் பார்க்கலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே விளையாடுவார்கள். ஒரு நாள் காட்டின் ஓரத்தில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பழமையான பாலடைந்த கிணற்றை கண்டார்கள். மூத்தனன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது எதிர்பாராத விதமாக நழுவி 2 கிணற்றுக்குள் விழுந்து விட்டான். பதறி போன தம்பி சுற்றிலும் தேடி பார்த்தபோது உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் அருகில் வாளியுடன் கூடிய ஒரு பழைய கயிறு இருப்பதை கண்டான். யோசிக்காமல் கயிற்றை கிணற்றுக்குள் இறக்கி, அண்ணா, இந்த கயிற்றை இறுக்கமாக பிடித்துக்கொள் என்றான். தன் சின்னஞ்சிறு கைகளால் கயிறு உள்ளங்கையை சுட்ட போதிலும் தன் முழு பலத்தையும் திரட்டி அண்ணனை மேலே இழுத்தான். இறுதியாக தன் அண்ணனை கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றினான். இருவரும் கிராமத்திற்கு சென்று நடந்ததை கூறினர். ஆனால் அங்கிருந்த கிராம மக்கள், இவ்வளவு சிறிய பையனால் தன்னை விட எடையும் உயரமும் அதிகம் உள்ள அண்ணனை எப்படி காப்பாற்றியிருக்க முடியும்? இது சாத்தியமே இல்லை என்று யாருமே நம்பவில்லை. அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர் குறுக்கிட்டு, இது சாத்தியம்தான். ஏனென்றால் அவனிடம் உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்வதற்கு அங்கே யாருமே இல்லை. அந்த சிறுவனிடம் எந்த சந்தேகமோ பிறரின் எதிர்மறையான எண்ணங்களோ அங்கில்லை. தன் அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கை மட்டுமே அவனிடம் இருந்தது. அதனால் தான் இது சாத்தியமாயிற்று என்று கூறினார். ஆமாங்க, நமது உண்மையான பலம் தசைகளில் இல்லை, அது நமது உறுதியான நம்பிக்கையில் தான் உள்ளது. பல நேரங்களில் நாம் தோற்பதற்கு காரணம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் இது முடியாது என்று கூறி நம்முடைய நம்பிக்கை இழக்க செய்வதால் தான். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க. நீங்களோ மனதிடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயலுக்கேற்ற கைமாறு கிடைக்கும். ஆமாங்க, தேவன் நம்மோடு இருந்தால் நம்மால் முடியாது என்று மனிதர்கள் நினைப்பதை கூட அவர் முடிய செய்வார். எனவே உங்களை சோர்வுக்குள்ளாகும் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் உங்களை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை அதிகமாக நம்புங்கள். அந்த அருமை ஆண்டவரின் மீது நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாடுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.